தோல்வியை பற்றி பேசுறதுக்கு திமுகவுக்கு அருகதையே கிடையாது. சரிங்களா? ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் புரட்டி பாருங்க, உங்கள் வரலாறுலாம் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு ஒருத்தர் வரலாறு பேசியிருக்கார். யார் அவரு? அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள். அவரே தான். என்னன்னா, ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிஎம் சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த தோல்வியை பற்றியெல்லாம் திமுக கொஞ்சம் கூட பேசக்கூடாது, அதை பற்றி வாயை திறக்கிறதுக்கே அவங்களுக்கு தகுதி கிடையாது, அருகதை கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா காலமாக இருக்கட்டும், தோல்வியில் அவங்க எல்லாம் போட்டு புரட்டி எடுத்திருக்கோம், அவ்வளோ வெற்றி பெற்றவங்க நாங்கள். சரிங்களா? அதனால் எங்களை பற்றி அவங்க இப்படிலாம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட சரியே கிடையாது. சரிங்களா? அப்படின்னு எஸ்டிடி வரலாறெல்லாம் புரட்டி புரட்டி பேசியிருக்காரு நமது செல்லூர் ராஜ் அவர்கள். இது நான் என்ன சொல்கிறேன், திமுக மாதிரி தோல்வி கண்ட இயக்கம் கிடையாது. தோண்ட அந்த கட்சி இருக்குமா இல்லையான்ற நேரத்தில் கூட கலைஞர் தன்னுடைய பேச்சாற்றலும் கவிதையாலும் அவர் எழுதினா உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுவார் முரசொலியில். அந்த கடிதத்தின் மூலமே அந்த கட்சியை வளர்த்தார். அது மட்டுமல்ல, எந்த தேர்தலையும் அவர் கூட்டணி அமைச்சு தான் போட்டிருக்காங்க. கூட்டணி அமைச்சு போட்டிட்டும் கூட அந்த கட்சி செயலிழந்திருக்கு. ஒரே ஒரு தொகுதியில் நம்ம முதலமைச்சர் 91 ஒரு தொகுதியில் ஜெயிச்சார். அப்புறம் அதையும் ரிசைன் பண்ணிட்டாரு. அதனால திமுக தோல்வியை பற்றி திமுக பேசவே கூடாது. எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை, புரட்சி தலைவரை, அவரை அதிகாரம் பூசிவன், அரசியல் பண்ண தெரியுமா, நடிகனுக்கு நாடாள தெரியுமா என்று கேட்டவர் தான் கலைஞர். அன்றைக்கு கேட்டாங்க. அப்படிப்பட்ட கலைஞரை 3 தேர்தலில் கோட்டை பக்கமே வரமுடாமல் செஞ்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அண்ணா திமுக மாபெரும் வெற்றி. முத 129 சட்டமன்ற தொகுதி, அடுத்து 80ல் ஆட்சியை கலைக்கிறாங்க. 2 நாடாளுமன்ற தொகுதியில் தான் நாங்கள் ஜெயிக்க முடிஞ்சது. 38 தொகுதியில் திமுக வெற்றி. திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. அதை வச்சுட்டு கலைக்க சொன்னார். அன்னை இந்திரா காந்தி கலைச்சாங்க. எங்கள் தலைவர் வேற என்னன்னு கேட்கல, 234 தொகுதிக்கு போனார். நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை ஏன் கலைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டார். 177 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. நீங்கள் இன்னைக்கு சொல்றீங்களா பெரிய கட்சியெல்லாம் உங்கள் கட்சியில் உங்கள் கூட்டணியில் சேரும். அன்னைக்கு அப்படிதான் காக்கா தேக்கா, குமரியானது, நம்ம நெடுமாறன் அப்படி ஒரு கட்சி தொடங்கியிருந்தாரு. அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்தாங்க. அவங்கள வச்சுட்டு தான் எங்கள் தலைவர், எங்கள் புரட்சி தலைவர் மக்களை சந்தித்து. அதுதான் திமுக தோல்வியை பற்றி பேசுவது அர்த்தமற்றது என்பதை நான் தெரிவிக்கிறேன். தாங்கள் பின் தன்னுடைய கையை பிறன் கையையும் பார்க்கணும், முன்கையை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு வெற்றியை மட்டும் பார்க்கக்கூடாது. அடுத்ததா பேசின செல்லூர் ராஜ் கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, விஜய நடிகன்னு சொல்லி நடிகன் நாடாளக்கூடாதுன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, திட்டிக்கிட்டு இருக்கீங்க, இதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி நான் அப்படிலாம் சொல்லலப்பா, அவங்க சொன்னாங்கன்னு நான் சொன்னேன். எம்ஜிஆர் காலத்தில் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து சொன்னாருன்னு நான் சொன்னனே தவிர, நாங்கள் விஜயை பார்த்து அப்படி சொல்லலப்பா. அது மட்டும் இல்லாமல் விஜயை நாங்கள் சும்மா போய் திட்டலை, அவர் எங்களை திட்டினாரு, அதனால் நாங்கள் பதிலுக்கு திட்டினோம். நாங்கள் ஒன்றும் சும்மாலாம் திட்ட மாட்டோம், எங்களை திட்டினா தான் திட்டுவோம். சரிங்களா? நாங்கள் சண்டைக்கெல்லாம் போக மாட்டோம், ஆனால் சண்டைன்னு ஒன்று வந்துடுச்சா விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசினவர் விஜயை வெளில வர சொல்லுங்க. உள்ளேயே இருந்துட்டு அரசியல் பண்ண முடியுமா? வெளில வர சொல்லுங்க. எங்கள் தலைவர்லாம் எப்படி வெளில அரசியல் பண்ணார் தெரியுமா? அந்த மாதிரி இவரையும் வெளில வர சொல்லுங்க, வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் இழுத்து பேசியிருக்காரு செல்லூர் ராஜ் அவர்கள். நான் என்ன சொல்கிறேன், சகோதரர் விஜய் நாங்களாம் திட்டலை, நாங்கள் அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும் போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா? அவர் அறையிலே வந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும்? எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார், எல்லா இடங்களுக்கும் போனார், வச்சார். அவர் போனாரா? அவர் போறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட்? 41 பேரை இறந்ததை அங்கே கூப்பிட்டு, சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது, இதெல்லாம் புதுசு இல்லையா? பொது வாழ்க்கையில் வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்றோம். அடுத்ததா செல்லூர் ராஜ் அவர்கள்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, ஏங்க விஜய் வெளில வரமாட்டாருன்னு சொல்றீங்க, அவர் வெளியில வந்தா நிறைய கூட்டம் கூடுது, அதனால சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னப்பா இது கதையாகுது, அவரால் வர முடியல, அவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா இங்கே லோக்கல் மாநில போலீஸ் அவருக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னா மத்திய போலீஸை போய் கேளுங்க, அதை விட்டுட்டு இப்படி வெளியிலே வராமல் அரசியல் பண்ண முடியுமா? இதெல்லாம் சூட்சம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும். சரிங்களா? அதெல்லாம் நாங்கள் ரொம்ப கைதேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு செல்லூர் ராஜ் அவர்கள். ஏங்க மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு, எதுக்கு இருக்காங்க போலீஸ்? எதுக்கு இருக்காங்க? அவர் வந்தான்னா அதாவது கம்பெனி இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது ஒரு இதுங்க.
இந்த மாதிரி துக்க விசாரிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க. போலீஸ் இவங்க மேல நம்பிக்கை இல்லையா? மத்திய போலீஸை வாங்குங்க, மத்திய போலீஸை வாங்கிட்டு போகலாம்ல. அடுத்தது அந்த ஓபிஎஸ் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அவரை பற்றி மட்டும் பேசாதீங்க சரிங்களா? என்ன பண்ணார்? ஒரு முதலமைச்சராக இருந்தார், கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அவர் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தெரியலாமா? இன்னைக்கு நானும் உள்ள வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். சொன்னா சேர்த்துப்போமா? எங்கள் தலைவர் தான் சொல்லிட்டாரே, முடியாதுன்னா முடியாது, கதம் கதம்னு பாபா ஸ்டைலில் சொன்னார்ல, அத்தோட முடிஞ்சு போச்சு. இவர் இன்னைக்கு உட்காந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நாடகம் எத்தனை பேர் போட்டாங்க, அவங்க எல்லாம் போடாத நாடகமாக இவர் இன்னைக்கு போட்டிருக்கிறாரு. அதனால் நான் சொல்கிறேன், ஓபிஎஸ் அண்ணன் இந்த நாடகத்தெல்லாம் இத்தோட நிறுத்திக்கங்க சரிங்களா அப்படிங்கிற மாதிரி எச்சரித்து பேசியிருக்காரு செல்லூர் ராஜ் அவர்கள். இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்தது. இவர் கட்சியோடைய நிலைப்பாடு தெரியும். இன்னைக்கு இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி தான் அவர் இப்படி ஆயிட்டார். இவர் மட்டும் இல்லை, இவர் கூட பின்னால் இருக்காங்க பாருங்க, அவங்களையும் பாதிக்க வர்றாரு. ஆனால் அண்ணன் பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன், இந்த நாடகம்லாம் வேண்டாம். ஏன்னா மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. கலைஞர் நடத்தாத நாடகமா? ஏங்க அவர் இன்னைக்கு முதலமைச்சர் செய்யாத நாடகமாங்க, ஒத்திகையாங்க, அவர் காட்டாத படமா? இவர் புதுசா காமிக்க போறாரு. தமிழ்நாட்டில் ஒரு சுனாமி வரப்போகுது, பயந்துடாதீங்க. கேமராமேன் அண்ணன் கூட பயந்துட்டார். சுனாமி வரப்போகுதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். யார்? நம்ம செல்லூர் ராஜண்ணன் தான். அது எப்படிப்பட்ட சுனாமினா, இந்த திமுக அரசு இருக்குது இல்லை, அந்த அரசை ஒழிக்கிறதுக்காக மக்கள் உருவாக்குற ஒரு எதிர்ப்பு சுனாமியா. ஆமாம், அந்த சுனாமி வரப்போதான். இதை எதுக்கு சொன்னாருன்னா, இந்த பாஜக வந்து அதிமுக சீக்கிரமாக, அதாவது எளிதில் ஜெயிக்கக்கூடிய தொகுதியெலாம் இருக்கு இல்லையா, அந்த தொகுதியெல்லாம் குறி வச்சு கேட்குறாங்களாமே. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் இப்படி சம்மந்தமே இல்லாமல் அங்கேருந்து இங்கே குதிச்சு சுனாமி கதையை சொல்லிட்டு போயிருக்காரு செல்லூர் ராஜ் அவர்கள். அது உங்களுக்கு வந்திருக்கும், எங்களுக்கெல்லாம் வரல. அவருக்கு வந்திருக்கு போல இருக்கு. அவர் அதனால அதை கேட்கிறார். இவருக்குன்னு தனியா மோடிஜி சொல்லி, அமித்ஷா சொல்லி, நயனா நாயந்தருக்கு என்ன சொல்லியிருக்குன்னு அது நேரம் இவருக்கு சொல்லிட்டாரு போல. ஏங்க நீங்க வேற இங்க பாஜக கூட்டம், அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற போகுதுன்னு சொல்ல போறாங்க. வெற்றி போகுதுன்னு மக்களே மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டிருக்கு தலைவரை. இந்த ஆட்சியை அகற்றணும்னு மக்கள் எதிர்ப்பு சுனாமி, இந்த ஆட்சியை அகற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு அடிப்படையில் மக்கள் இன்னைக்கு முடிவு எடுத்துட்டாங்க.